ஹலோ மக்களே, இன்னைக்கு அடுத்த செட் ஆஃப் ரோஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் காமிக்க போகிறேன். ஒன் பை ஒன்னாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண வேண்டியது, நாங்கள் பார்சல் அண்ட் கொரியர் சர்வீஸ் மூலயமா உங்களோட செடிகள் அனுப்பிச்சி கொடுக்குறோம். பார்சல் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர், ஹோம் டெலிவரி 90%, பாக்கி 10% வந்து ஹோம் டெலிவரி இருக்காது. ரூரல் ஏரியாஸுக்கு, சர்வீஸ் இல்லாத ஏரியாஸுக்கெலாம் நீங்கள் தான் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. கொரியர் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் உங்களை போய் வாங்கிக்க சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் A1 பார்சல் சர்வீஸ் அண்ட் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். இது ரெண்டுமே ஓப்பன் பார்சலில் ஆஸ் இட் இஸ். இப்போ இந்த பிளான்ட் வந்து கவரில் இருக்குன்னா கவரில் அப்படியே, இந்த தொட்டியில் இருக்குன்னா தொட்டியில் அப்படியே, உங்களுக்கு எதில் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் இது வந்து ஓப்பன் பார்சல் தான். கொரியர் சார்ஜஸ் நாங்கள் வாங்க மாட்டோம். பேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான் இதுக்குரியது நாங்கள் வாங்குவோம். சில ஏரியாவுக்கு பெய்டு இருக்குது, அவங்களுக்கு மட்டும் நாங்கள் பார்சல் போடுறப்போ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கு பே பண்ண சொல்லிவிட்டு அதை நாங்கள் உங்களுக்கு கட்டி அனுப்பிச்சிருவோம். ஓகேங்களா? மற்றபடி கொரியர் சார்ஜஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணும் போது தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். டவுட் கிளியர்டா? இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸில் கவரில் என்னென்ன இருக்குது அண்ட் வந்து அதோட பட்ஜெட் ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்பிள் ரெட் ரோஸ். ஸோ இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் நல்லா ரெட் கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் வைக்கும். ஸோ அண்ட் வந்து ஃப்ளோரிபண்டா வெரைட்டின்றதுனால இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இது ரொம்ப துளிர் நிறைய இருக்குது, ஹைட்டாக இருக்குது. என்ன ஃப்ளவர்னு தானே பார்த்துட்ருக்கீங்க. இது ஒயிட் க்ரீப்பர், அதாவது வெள்ளை கொடி ரோஜா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பஞ்சாக தான் உங்களுக்கு பூக்கள் பூக்கும். இன்னுமே ஃப்ளவர் பட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கல. புது பிளான்ட்டு, துளிர்கள் எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளவரோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளவர், கலரே அப்பிடைசிங்காக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸ். இதுவுமே கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடியது. இது எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு தான், எதுவுமே ஓன் ரூட்டட் கிடையாது. ஓகேங்களா? இந்த சில்வர் லைன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே அதோட ஓல்டு ஃப்ளவர்ஸ். சேம் சில்வர் லைன் தான் இது எல்லாமே, பார்த்துக்கோங்க. ஆரஞ்சுலேயே நிறைய பூ பூக்கணும், எப்பயுமே பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த ஜெடிகா ஆரஞ்சு. கலருமே யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு உள்ள ஒரு கலர், வெளியில் ஒரு கலர், அந்த மாதிரி. ஸோ பர்ஃபெக்டான உங்களுக்கு மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய இந்த ஜெடிகா ஆரஞ்சு ரோஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே 80 to 100 rupeesக்குள்ளே இருக்கிற ரேஞ்சஸ்குள்ளே இருக்க பிளான்ட்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது காஷ்மீரி ரோஜா. கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர், டார்க் பிங்க் ஷேடில் உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்னாலுமே உங்களுக்கு டெய்லியுமே பூக்கள் இருக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. பூ ஒரு சீசன் வைக்கும், இன்னொரு சீசன் வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல் சீசன் ஃப்ளவர் பிளான்ட்டு தான். கலர் ரொம்ப யூனிக்காக இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ரோஸ் தானே தேடிட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு பக்காவான பிளான்ட்டாக இருக்கும். இந்த பிளான்ட் நேம் பினட்டா ஆர் வந்து கல்கத்தா ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் டபுள் டோனில் பூ பூக்கும், ஆரஞ்சு வித் ரெட் கலரில். இதுவுமே பட்டிங் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது, 80 rupees. கொடியில் இன்னொரு வெரைட்டி தாங்க, ரெட் கலர் ஆர்கிட் ரோஸ். இந்த கொடி ரோஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பஞ்சாக, இப்போது நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொக்கே வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், நெருக்கமாக பூக்கள் அவ்வளோ அழகாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. உங்களுக்கு நுனியில் இந்த மாதிரி டாப்பில் வந்து பூக்கள் நெருக்கமாக பூ வைக்கும். அண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே பஞ்சில் 10 to 15 பூக்கள் வரைக்கும் உங்களுக்கு அட் அ டைமில் பூக்கும். அடுத்ததாக ஒரு சூப்பர்வான வெரைட்டி, ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி, ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியது. இதுவுமே க்ரீப்பர் ரெட் கேஸ்கேட், எவர் கிரீன் பிளான்ட். இதில் ஒரு லீஃப் உதிர்றது அண்டு ஸ்டெம் கருகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே உங்களுக்கு வரவே வராது. ஆல் டைம் ஃப்ளவர் உங்களுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு ஸ்டேக்கிங் ஸ்டிக்கு கொடுத்து நீங்கள் நல்லபடியாக வளர்த்து பராமரிச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும், உங்களோட பூக்கள் அவ்வளோ அழகாக ரோஜா செடிகளில் பூக்கும். நெக்ஸ்ட் மை ஃபேவரட் ரோஸ் பிளான்ட், திஸ் இஸ் 7 days ரோஸ். இந்த ரோஸுமே நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது, ஃப்ரெஷ் சூப்பர் ஸ்டார்ட்ஸ். இது வந்து கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சன்னில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்கிஷ் சாண்டில் கலரில் வரும். அப்படி இல்லை கொஞ்சம் ஷேடில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலரில் வரும். இதோட ஃபால்ட் அதுதான். மற்றபடி உங்களுக்கு 7 days ஒரு பூ பூத்துருச்சுன்னா இந்த பூ கீழே கொட்டவே கொட்டாது. 7 நாள், அதாவது 1.5 வாரத்துக்கு மேலே கூட உங்களுக்கு இந்த பூ அப்படியே செடிகளில் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு பூ தான். இங்கே பாருங்கள், இது எல்லாமே கிட்டத்தட்ட பழைய பூ. இதோட பெட்டல்ஸ்லாம் தானாக உதிரவே உதிராது, பார்த்தீங்களா? இது நாமளாக பிடுங்கினா மட்டும்தான் இது உதிரி வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி தான் இந்த 7 days ரோஸ்.
ஸோ இது எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வெப்சைட் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட ஆர்டரை புக்கிங் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு எப்போயுமே அவைலபிளாக தான் இருப்போம். வெப்சைட் 24 ஹவர்ஸுமே அவைலபிள். நீங்கள் எப்போ வேணால் உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ண தெரியும், அதில் தான் மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா பொறுமையாக இருந்து உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டெல்லாம் எங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. நைட்டு ஒரு 100 மெசேஜ் இருந்தாலும் அது காலையில் தான் பார்க்க முடியும். அந்த ஃபஸ்ட்டு ஓல்டு மெசேஜை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி காலையில் பண்ணுறவங்களோட மெசேஜஸை பார்க்க முடியும். இந்த லாஜிக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்ப்போம். நீங்களும் டென்ஷனே இல்லாமல் உங்களோட ஆர்டரை புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட்டே பண்ணியிருந்தாலும் நாங்கள் பொறுமையாக தான் செக் பண்ண முடியும். ஏன்னா ஒன் பை ஒன்னாக ஒரு மெசேஜை பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதாவது எடுக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும், இதெல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட மெசேஜஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். புக் இட் ஃபாஸ்ட். தேங்க்யூ.